பந்தம் இது பாசத்தால் இணைந்த பந்தம் பந்தம் ஆ அம்மா தொடாதம்மா. ஏம்மா மருந்து கிண்டு போடட்டுமா? தோசை மாவிற்கு கொண்டு வந்து தடை விட்டுமா? இல்லைம்மா, பாப்பா ஆயின்மெண்ட்டு தடை விட்டா. வேறு எதுவும் வேணாம், விட்டுருங்க. சரிடா நீ போய் தூங்கி ரெஸ்ட் எடு. ஏம்மா பரவாயில்லம்மா, 2 பாத்திரம் மட்டும் கிடக்கு, அதை மட்டும் கழுவிட்டு வந்துடுறேம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பேசாமல் இரு. அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், பேசாமல் இரு. இந்த 4 பேர் இருக்காளுகளை தடி மாடுது, அவளுக்கு பண்ணுவாளுங்க. நீ பேசாமல் போய் தூங்கு. சரிம்மா, அப்பா போய் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி போ. அவள் பாட்டுக்கு நல்லா கடந்தா. இந்த எருமை மாடுக்கு ஒரு காப்பி தண்ணி கொடுக்க தெரியல, பிள்ளை மேலே கொட்டிவிட்டா. பாவம் வலிக்குது போல. சும்மாறா நீ வேற. அண்ணே ஒரு கொள்கை கோட்பாடோட வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. என் தங்கச்சிகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அந்த அளவுக்கு எல்லாம் போகாது. உனக்கு ஓவர் ஆயிடுச்சு. என்னடா செய்ய சொல்றீங்க? சூழ்நிலை அப்படி இருக்கு. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் நிஜமாவாடா? சரி போதும் என்ன ஓட்டுனது, நான் கிளம்புறேன். சரிடா, பாய்டா. உன்னை பார்த்தாலே எனக்கு ஏதாவது வம்பளுக்குன்னு தோணும். மோசர கட்ட மூஞ்சிய பாரு, மூஞ்சிய நல்லா பாரு. பாத்துக்கோ. ஏன் மாடுகளா ஏன் கத்திக்கிட்டு கிடக்குங்க? பாருமா, சும்மா அடிக்கிறேன். முடிய பிடிச்சி பேச்சு எடுக்கிறாமா? இல்லம்மா, விளையாட்டுக்கு தாம்மா செஞ்சேன். விளையாட்டுக்கு செய்யறதெல்லாம் இவ சீரியஸா எடுத்துக்கிறா. ஏய் அப்பப்பா, அவங்க 2 பேரும் கூட இதே தொல்லனே. அக்கா உடம்புக்கு முடியாம இப்பதான் படுத்து கிடக்கா. ஒரே சத்தம். சண்டை போடுறத விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து போய் பாத்திரம் விளக்குங்க. எப்பப்பா, என்னால முடியல, எல்லா வேலையும் என்னால பார்க்க முடியல. நல்லா வருவீங்க. அந்த 2 மாடுங்க என்ன பண்ணுங்க, தடி மாடுங்க, அதுங்களை விளக்க சொல்லுங்க. அவளுக்கு வேற வேலை கொடுக்க போறேன். இன்னும் ஏமாத்தாத. என்ன வேலை கிடக்கு? பாத்திரம் விளக்கு வேலை மட்டும்தான் இருக்கு. நீ என்ன ஏமாத்தாத. என்ன வேலை சொல்லு பார்க்கலாம். சாணி அல்ற வேலை. ரொம்ப பல்ல காட்டாத. இப்ப போறீங்களா இல்லையாடி? ஏம்மா வர நீ ரொம்ப ஓவரத்தான் பண்ற. போய் முதல்ல ஸ்கின் கேர் பண்ணும். ஏம்மா அலக்கி கொஞ்சம் நில்லு. என்ன சீக்கிரமா சொல்லு, வேலை இருக்கு. அம்மா பாத்திரம் கழுவ போச்சுன்னா வா போவோம். எனக்கு வேற வேலை இருக்கு. அடி அந்த சாலி என்ற வேலை அதானே. என்னடி சிரிப்பு? ஒண்ணுல, நீ சாணி அள்ளிட்டு அப்படியே ரோட்ல நடந்து போனா இப்படி இருக்குன்னு யோசிச்சா? நான் எதுக்கு சாணி அள்ளுறேன்? எனக்கு தெரியாது, அம்மா தான் சொன்னா. அம்மாட்ட கேட்டுக்க. ஏம்மா அடி, நான் இவள்கிட்ட சும்மா சொன்னி அதை சொல்லிக்கிட்டு இருக்காளுகடி. வாங்க வள்ளியம்மா. என்னடி இங்க என்ன பஞ்சாயத்து? 2 பாத்திரத்தை கழுவுங்கடினா அந்த சண்டையை போட்டுக்கிறாளுங்க. 2 பாத்திரம் கழுவ வேண்டியதானே? அவளே ஒட்டையா எத்தனை வேலை பாப்பாடி. நீ என்ன இப்படி மூஞ்சி வச்சிருக்கா? சாணி வலிகிற மாதிரி. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பார்த்து சாணி வலிகிற மூஞ்சி அந்த அம்மாவை பார்த்தா நீ எனக்கு சாணி அல்ல சொல்லியிருக்கு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்களா? யாரடி விடடி. மேக்கப் நல்லா போடுவேன்னு எனக்கு தெரியும். ஏக்கா எனக்கு கொஞ்சம் மேக்கப் போடு பார்ப்போம். கிட்ட போடாதீங்க, வேணாம். ஏண்டி, நான் நல்லா தான் போடுவேன். ஐயோ போச்சு. அவளுக்கு கிடக்காதுங்க, நீ போட்டு விடுமா. என் கை வண்ணத்தை எப்படி காட்டுறேன் பாருங்க. நல்லா காட்டு. பாவம் பாட்டி. எனக்கும் கொஞ்சம் அசதியா இருக்கு. நான் படுக்கூட நீ நல்லா மேக்கப் போட்டுடணும்னு. அப்படியே 1 வயசு கம்மி ஆயிடும் எனக்கு. இதெல்லாம் நான் சூப்பராக போடுவேன். வாங்க. என் பொண்ணு கை வண்ணத்தை பார்க்க தானே போறீங்க? அப்படி சொல்லுமா. அப்படியே உட்காருங்க. அப்பா பேசாம உட்காருங்க. சரி. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. அடி பேடியில் போறவளே,
இதுக்கா இவ்வளோ காசை கட்டி படிக்க வச்சு எப்படி அம்மாடியோ அசத்தல் சூப்பரு ஏம்மா என்ன வாயடிச்சு போயிட்டியா ஆமா அசந்து பாருங்க அசந்து மொவரே பாருங்க மொவரே சை காசை கட்டி படிச்சு என்னத்துக்கு ஒன்றுத்துக்கு லாய்க்கில் வீட்டு வேலையும் செய்ய மாட்டா இந்த வேலையிலும் லாய்க்கு கிடையாது ஏமா நல்லா அந்த வள்ளியம்மா பாட்டியை நல்லா அனுமார் பாட்டியாக்கி வச்சிருக்க அடு என்ன மூத்தவளுக்கு மேக்கப் போடுறேன் கீக்கப் போடுறேன்னு வந்துடாத ஓடி போயிரு